ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்பேட்டிக் ப்ரோனவுன்ஸ். ஏற்கனவே பார்ட் 1இல் நவுன் என்றால் என்ன, ப்ரோனவுன் என்றால் என்ன மற்றும் எத்தனை வகையான ப்ரோனவுன்ஸ் உள்ளன என்பது பற்றி விரிவாக பார்த்தோம். இப்போது பார்ட் 2இல் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்ப்போம். பர்சனல் ப்ரோனவுன் என்பது ஒரு நபர், விலங்கு, பொருள் அல்லது ஒரு குரூப்புக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் பெயராகும். உதாரணமாக, யஷ்வந்த் இஸ் எ பாய், இஸ் வெரி கிளவர். இங்கு என்பது யஷ்வந்த் என்ற ஒரு பர்சனின் பெயருக்கு பதிலாக வந்துள்ளதால் அதனை பர்சனல் ப்ரோனவுன் என்கின்றோம். பர்சனல் ப்ரோனவுன்ஸ் 3 வகைப்படும். முதலாவதாக வருவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகும். அதாவது பேசுபவர் தன்னையோ அல்லது தன்னை உள்ளடக்கிய குழுவையோ குறிக்க பயன்படும் ப்ரோனவுன்ஸ் ஆகும். அடுத்து செகண்ட் பர்சன் என்பது பேசுபவர் யாரிடம் பேசுகிறாரோ அந்த நபரையோ அல்லது நபர்களையோ குறிக்க பயன்படுத்தப்படும் ப்ரோனவுன்ஸ் ஆகும். அடுத்து தேர்ட் பர்சன் என்பது பேசுபவர், பேசுவதை கேட்பவர் என இருவரும் இல்லாமல் வேறு ஒரு நபர், விலங்கு, பொருள் அல்லது ஒரு குழுவினரை குறிக்கும் ப்ரோனவுன்ஸ் ஆகும். மை, யுவர், இம், ஹர், இட் ஆகிய சிங்குலர் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் உடன் செல்ஃபும் அவர், யுவர், தம் ஆகியவற்றிற்கு பிறகு செல்வ்ஸ் சேரும்போது அவற்றை ரிஃப்ளெக்சிவ் மற்றும் எம்பேட்டிக் ப்ரோனவுன்ஸ் என கூறுகின்றோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் மற்றும் எம்பேட்டிக் ப்ரோனவுன் ஆகிய இந்த இரண்டை பற்றி பார்ட் 3இல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.